வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். கயல் சீரியலில் கயல் சகோதரராக மூர்த்தி கதாபாத்திரத்தில் முன்னாடி நடித்தவர் தான் ஐயப்பன் அவர்கள். ஐயப்பன் அவர்கள் கயல் மூர்த்தியாக ரொம்பவும் சூப்பராகவே நடித்தார். அவருக்கு சன் குடும்ப விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருதுமே கயல் சீரியலுக்காக கிடச்சிது. ஆனாலுமே சில மாதங்களுக்கு முன்னாடியே அவர் சீரியல்லேருந்து காணாமல் போயிட்டார். இப்போது திடீர்னு மூர்த்தியா ஐயப்பன் அவர்களுக்கு பதிலாக ஷியாம் அவர்கள் மூர்த்தி கதாபாத்திரத்தில் கயல் சீரியல் நடிக்கிறாரு. ஷியாம் அவர்களுமே ஒரு சிறந்த நடிகர் தான். ஆனால் ஐயப்பன் அவர்கள் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தார். திடீர்னு சில மாதங்களுக்கு முன்னாடியே ஐயப்பன் அவர்கள் இந்த சீரியலை விட்டு போகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்க்கலாம். 6-7 மாதங்களுக்கு முன்னாடியே ஐயப்பன் அவர்களுக்கும் அவங்களோட மனைவிக்குமே சில கருத்து வேறுபாடுகள் வீட்டில் இருந்தது. அது வீட்டோடு இல்லாமல் அவங்களோட மனைவி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குமே வந்து பேசி தகராறு செய்த வீடியோவுமே சமூகத்தில் வைரலாச்சு. இதனால் கயல் டீம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் சீரியலில் நடிக்க வரலாம்னு சொல்லி அவரை அனுப்பிட்டாங்க. குடும்ப பிரச்சனை செட்டு வரைக்கும் வந்து பூதகரமானனால தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லி கயல் டீமே சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாதனால கயல் மூர்த்தி கதாபாத்திரத்தில் ஐயப்பன் அவர்களுக்கு பதிலாக ஷியாம் அவர்கள் மாற்றப்பட்டிருக்காரு. ஐயப்பன் அவர்கள் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு மீண்டும் அவர் திரும்பவும் ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இருந்துக்கிட்டு அதே போல் சீரியல்லையுமே மிகப்பெரிய அளவில் சாதிக்கணும்னு தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நீங்கள் ஐயப்பனை கயல் சீரியலில் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.